தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதவெறி சக்திகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து மக்கள் ஒற்றுமையை காப்போம் என திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றாக கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பொது அமைதி ஒற்றுமையை உயர்த்தி பிடித்த திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட மதுரை மக்களுக்கும் நன்றி தெரிவித்த அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமையை காப்போம் என்று பொதுமக்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு வேண்டுகோள் விடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் பன்முகத்துவத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சிறந்ததொரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு விளங்குவதாகவும், தமிழ்நாட்டின் ஆன்மீக தலங்களான பழனி ஆண்டவர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட இந்து மத திருத்தலங்களும், அதே போல வேளாங்கண்ணி ஆலயம், நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்கா போன்ற அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் மத வேறுபாடின்றி பொதுமக்கள் வழிபடுவதே இதற்கு சான்றும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இத்தகைய தமிழ்நாட்டில் மத வேறுபாடுகளை விதைத்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு சில அமைப்புகள் தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக பாஜகவும் அவருடைய இருக்கக்கூடிய அமைப்புகளும் தமிழ்நாட்டை அடுத்த குறியாக வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கடந்த அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல சிறு சிறு வலதுசாரி அமைப்புகள் பாஜகவின் ஆதரவில் முளைவிட்டு வளர தொடங்கி இருப்பதாகவும், அடுத்த 3 ஆண்டுகள்ல தேர்தலை மையமாக வைத்து பிளவுவாத அரசியல் அவர்கள் தொடங்கி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல தற்பொழுது திருப்பரங்குன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தற்பொழுது தன் அடுத்த கட்ட மதவரி திட்டத்தை பாஜகவும் அதனுடைய சங் பரிவாருடைய அமைப்புகளும் அரங்கேற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது நேர்மையும் அற உணர்வும் கொண்ட நமது முன்னோர்கள் காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் குறித்து இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த அமைப்புகளுடைய பொய்யையும் புரட்டையும் நம்பவில்லை என்றும் முற்றிலுமாக அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அங்கு கூடிய மதவரி அமைப்பினரும் இந்திய அரசு அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக வரி கூட்டக்கூடிய விதத்திலும் தங்களுடைய பிளவுவாத திட்டத்தை பகிரங்கமாக அறிவித்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய பொது அமைதியையும் ஒற்றுமையும் உயர்த்தி பிடித்த மதுரை மக்களுக்கும் மதசார்பற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பாராட்டு தெரிவிப்பதாகவும் இவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.